Hi friends, welcome to my channel. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து எல்லாருமே நல்லா தான் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதினவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமை பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எக்ஸாம் எப்படி இருந்தது, தேர்வர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்தது. இந்த முறை அதிக பேர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. இந்த முறை தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரையிலையும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து நமக்கு என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தாக்க பாஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பிடபிள்யூடி ஜென்ரல் கேட்டகரியில் 82 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாக்க பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆல் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி, பிடபிள்யூடியில் 82 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா பாஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்திருக்க தகவலின் படி பார்த்தீங்க அப்படின்னாக்க, தேர்ச்சி மதிப்பெண்ணை 75ஆக குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 75 மதிப்பெண்களாக குறைச்சாக்க ஆசிரியர்கள் பலருக்கு நியமன தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இந்த முறை தேர்ச்சி விழுக்காடு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்க போகுதுங்க. மொத்தம் 4 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 50,000க்கு மேலே வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இந்த முறை தேர்ச்சி விழுக்காடு எப்படியும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்க போகுது. நியமன தேர்வை எழுதுறவங்களுக்கான காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நியமன தேர்வு எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இந்த டெட்டில் பாஸ் பண்ணுறவங்க அப்படின்னு இன்னும் காம்படிஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆசிரியர்கள் அனைவரும் நியமன தேர்வுக்கு இப்போயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் பிப்ரவரி கடைசி இல்லை மார்ச் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நியமன தேர்வுக்கான அறிவு வெளியாகிரும். அதற்கப்புறம் நம்மளுக்கு டைம் இருக்காது. நீங்கள் இப்போயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லோரும் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் 75 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க அனைவருமே நீங்கள் நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னதாகவே இந்த தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கான ஜிஓ வெளியிட்டுட்டு பிறகு வந்து நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நம்பக்கூடிய தகவல் தான் கிடச்சிருக்கு. அதனால் நம்பலாம். நீங்கள் 75 மார்க்ஸ் எடுத்தவங்க அனைவருமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.